தமிழ் டெஸ்ட் எப்படிப்பா பண்ண? தமிழ் டெஸ்ட்ல 8 மார்க்ஸ். 8 மார்க்லாம் கொடுக்கலங்க. அதுக்குள்ளார இந்த பசங்க எப்படி பார்த்துருக்காங்க போல. மேம் சொன்னாங்களா? மேம் கொடுத்தாங்க, திரும்பி வாங்கிட்டாங்க. இங்கெல்லாம் வந்திருக்கு. இது பாருங்கன்னா பழுத்துருச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருக்குது, சொரக்காய். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம். எதை பற்றி அப்படின்னா, ரியலி இட் ஹேப்பன்ஸ் ஆர் இட்ஸ் அவர் இமேஜினேஷன். Actually, it is one of the common myth. எல்லாருக்கும் புரியுற மாதிரி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மைத்ரி. வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டே விளாகோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ பண்ண போகிறோம் இந்த இதில். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட சுற்றி இருக்க சொசைட்டி மக்கள் எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் தெரியணும். எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ கிளியர் பண்ணலாம். வீடியோ கிளியர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். காலையிலே ஸ்கூலுக்கு ரெடி ஆகி படிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன எக்ஸாமா? இங்கிலீஷில் என்னென்ன இருக்கு சிலபஸ்? 2 லெசன் தான். அப்புறம் ஒன்று டெக்ஸ்ட் புக்ல இருந்து நியூ இமேஜஸ், ஒன்று கிராமர் டெக்ஸ்ட் புக்ல இருந்து. என்னென்ன லெசன்னா, லெசன் நியூ இமேஜஸ்ல லெசன் 1 த ரிவர் பேங்க். அப்புறம் கிராமர் டெக்ஸ்ட் புக்ல லெசன் 5 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். தமிழ் டெஸ்ட் எப்படிப்பா பண்ண? தமிழ் டெஸ்ட்ல 8 மார்க்ஸ். 8 மார்க்லாம் கொடுக்கலங்க. அதுக்குள்ளார இந்த பசங்க எப்படி பார்த்துருக்காங்க போல. மேம் சொன்னாங்களா? மேம் கொடுத்தாங்க, திரும்பி வாங்கிட்டாங்க. அப்படியா? சரி சரி, ஓகே. என்னோட ஃப்ரெண்ட் எஸ்எஸ்டி பேப்பர்ல பார்த்தா நான் 10 out of 10. பாரு, 10 out of 10 வாங்கியிருக்காங்க. சோஷியல் ஸ்டடீஸ் நல்லா தான் படிச்சிருந்தான். எல்லாமே நல்லா தான் படிப்பா விசாகன். ஒரு 1/2 hour உட்காந்தாருன்னா போதும், படிச்சிருவார் எல்லாத்தையுமே. இப்போ இங்கிலீஷ் நல்லா படிச்சிட்டியா? ஓகேவா? சரி, ஸ்கூல் கிளம்பு. இது மந்த்லி டெஸ்ட்டுங்க. மந்த்லி வரும். இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ இந்த மந்த்துக்கு இது போட்டிருக்காங்க. டெய்லி டெஸ்ட் மாதிரி இருக்கு. அப்படியா? சாகன் குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கார்டனுக்கு வந்தாச்சுங்க. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருங்கை மரத்தில் இந்த முருங்கையெல்லாம் ஆல்மோஸ்ட் பறிச்சாச்சு. இப்போ ஒரு முருங்கைக்காய் பாருங்களேன், 2வது மாடி ஹைட்டில் போயிட்டு முருங்கைக்காய் வச்சுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இருக்குது முருங்கைக்காய். இப்போ இது எப்படி பறிக்கிறதுன்னு தான் தெரியல. எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள், செம்ம ஹைட்டில் இருக்குது. லெமன் கிராஸ் செடியை தொட்டிக்கு மாற்றவே இல்லைங்க. சீக்கிரமாக மாற்றணும். நானும் மாற்றணும்னு நினைக்கிறேங்க. வெயில் வந்துடுது, கொஞ்சம் கார்டன் வேலையெல்லாம் பார்க்கவே முடியல. செம்ம டயர்டாயிடுது. இன்னும் ஒரு 2 நாளில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் தரையில் தான் இருக்குது. இப்போது முன்னாடி கார்டனில் நம்ம நல்ல ஒரு பெரிய சொரக்காயெல்லாம் பறித்தோங்க. அதுக்கப்புறம் சொரக்காய் இப்போ தான் வச்சிட்ருக்கு. நல்லா சின்னதாக வருது. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுத்த மாதிரி ஆகிடுது. இந்த பாருங்க, இங்கெல்லாம் வந்திருக்கு. இது பாருங்கன்னா பழுத்துருச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது. சொரக்காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதோட இன்னும் மேலே கொடி போயிருக்கு. அதை காமிக்கிற பாருங்களேன், அது இன்னுமே நிறையா இருந்துச்சு. ஒரே ஒரு இதுதான் கொடி. இதில் எவ்வளோ சொரக்காய் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு சொரக்காய் காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் இந்த இடத்துலலாம் சொரக்காய் இருக்குது. நல்ல மேலே போய் காய்ச்சிருக்குதுங்க. இதுக்கு மேலேயும் நிறைய சொரக்காய் இருக்குது. ஸோ இது எந்தளவுக்கு காய் பெருசாகும்னு தெரியலங்க. அடிக்கிற வெயிலுக்கு பழுத்துருது. நான் அதனால் கொஞ்சம் ஆலோவேராலாம் கட் பண்ணி வேருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா பழுத்து இருந்ததுங்க. இன்றைக்கி பறிச்சிக்கலாமே, இப்போ சமைச்சிட்டோமேன்னு நினச்சேன். இன்றைக்கி பாருங்கள் இதோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. குருவி கொத்திருச்சு போல். காலையிலே இந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளை விட குருவிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சாட்டுக்கு தக்காளி பழம். முன்ன காய்ச்ச கத்திரிக்காய் செடி எல்லாமே இப்போ தெர்மாக்கோல் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இந்த கத்திரிக்காய் நல்லா பழுத்துச்சுன்னு காமிச்சிருந்தேன் இல்லையா? அதுக்கு அடுத்து இந்த பாக்ஸில் வச்சதுக்கப்புறம் செட் ஆகிட்டு இந்த ஒரு கத்திரிக்காய் வந்திருக்கு. குண்டுமல்லிப்பூ நல்லா அழகாக பூத்துருக்கு. அப்படியே பறிச்சுப்போம். அச்சுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா கையில் வச்சு வாசம் பார்த்துட்டே இருப்பா. தலையில் ஒன்று வச்சாலும் அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். கார்டன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தேன். அங்கே பார்த்தா ஃப்ரெண்டு வீட்டில் அப்படி ஒரு செம்பருத்தி பூ செம்மையாக கொத்தாக பூத்து இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே எங்களுக்கு ஒரு 4 செம்பருத்தி பூ கொடுங்க அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. சொல்லி இது பேர் என்ன? இது பேர் ஹைபிஸ்கஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டீ போட போகிறோம். நார்மலாக எங்கள் வீட்டில் டீ காஃபி பழக்கம்லாம் இல்லை. நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் நானே இன்றைக்கி டீ குடிக்க போகிறேன். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, டீ தூள் இல்லாத நம்ம டீ போட போகிறோம். எதை வச்சு டீ போட போகிறேன் அப்படின்னா, இதை வச்சு தான் செம்பருத்தி பூ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம டீ போட போகிறோம்.
செம்பருத்தி பூ டீ வந்துட்டு ரொம்பவே ஈஸிங்க, அதோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ண செம்பருத்தி பூவை வந்துட்டு போட்டுடணும். போட்டதும் இதோட சாரியெல்லாம் இந்த தண்ணியில் இறங்கிருங்க. தண்ணியில் இறங்கி இந்த கலரே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் மாறும். நம்மளுக்கு வேணும்னா லெமன் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து லெமன்லாம் எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல, அப்படியே நான் வந்துட்டு குடிக்க போகிறேன். அதே நேரம் சால்ட்டு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதெல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தியோட இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டேங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் கொதிக்க விடலை. ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சிட்டேன். இப்போ இதோட கலர் பாருங்கள். இப்போ நான் வடிகட்டி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இப்போ இது வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்துட்டு இன்னும் உங்களுக்கு லைட் கலராக வேணும்னா ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலர் கூட சேஞ்ச் ஆகும். எங்கள் வீட்டில் லெமன் இல்லைங்க, அதனால தான் சரி அப்படியே இந்த கலர்லேயே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல, செம்ம எப்படி ஒரு டார்க் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ நார்மலாக நீங்கள் வந்துட்டு பால் போட்டு டீ காஃபி பழக்கத்துக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான டீ வந்துட்டு மார்னிங் குடிச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் உடம்புக்கு. உங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த டீ வந்து ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். இந்த டீயில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுகருக்கு நல்லது, ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூகுளில் போட்டிருக்காங்க. அதனால தான் சரி இது குடிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி தான் நான் வந்துட்டு குடிக்க போகிறேன். சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறுனதை நம்ம குடிக்கலாம். எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். சரி ஊதி ஊதி குடிப்போம். ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் தெரியலங்க, நல்லா தான் இருக்குது. நம்ம நார்மலாக தண்ணி குடிக்கிறத விட லைட்டாக ஒரு டேஸ்ட்டு தான் டிஃபர் ஆகுது. அதுவுமே ரொம்ப லைட்டாக தான் நல்லா இருக்கானா. மார்னிங் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா பூரிங்க. தொட்டுக்க என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. சாம்பார். இந்த சாம்பாரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம மரத்து முருங்கைக்காய். ஸோ அதுதான் போட்டு சாம்பார் வந்து பண்ணியிருக்கேன். எப்படி இருக்க பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு முருங்கைக்காய். ஸோ இப்போ இதை தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போகிறோம். அது என்னவோ தெரிலங்க, நம்ம மரத்து முருங்கைக்காய் போட்டு வைக்கிறப்போ சாம்பார் இன்னுமே கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நார்மலாக நான் வந்து பூரிக்கு சாம்பார்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சாப்பிட்டதே இல்லைங்க. எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. மசாலா ஐட்டம் மாதிரி தான் பிடிக்கும். குருமா கிரேவி அது மாதிரி தான் பிடிக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து பழகிக்கிட்டது பூரியும் சாம்பாரும் இந்த காம்பினேஷனில். அதுவும் இப்போ இன்றைக்கி நம்ம மரத்து முருங்கைன்றதுனால நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவல். டாக்டர் ஃப்ரெண்டை வந்து காமிக்க போகிறவங்களுக்கு ஆக்சுவலி ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன், பட் அவங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம். எதை பற்றி அப்படின்னா பிளட் டொனேட் பண்ணுறதை பற்றி. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறேன் பிளட் டொனேஷன் பற்றி. பட் இந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க வந்து நார்த் இந்தியன். யார் அந்த ஃப்ரெண்டுன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ், நம்ம ஃப்ரெண்டு மைத்ரி வந்திருக்காங்க. ஹாய் மைத்ரி. ஸோ அவங்க தான் வந்து பிளட் டொனேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. மைத்ரி வந்து ஒரு டாக்டர். ஷீ இஸ் அ டாக்டர். ஓகே, டெல் மீ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டொனேட்டிங் பிளட். For the blood donations, there are lots of benefits, but main benefit for blood donation is especially the people who is at the cardiac risk factor or the person who has the high chance of the cardiac risk, like the myocardial infarctions or the angina. So the blood donation will help to reduce the viscosity of your blood. So on the other side, if we can say that it will help to thinner your blood. So if any person who is the really risk of the cardiac, so preliminary treatment given by the doctor is the blood thinner. So if you are giving the regular blood donation, this will automatically reduce your cardiac risk. Another benefit is it helps to improve your lipid profile. It helps to increase your good cholesterol, which is the HDL, and reduce the bad cholesterol, which is the triglyceride and the LDL. Also, research is saying that it reduces the mortality, the death ratio, if you are regularly doing the blood donation. For me, the main benefit of the blood donation is the psychological benefit. It will give you the feel-good factors. It give you the dopamine release that if you are donating, if you are helping to the society, it really give you the blood feel-good factor. This is the main benefits of the blood donations. இப்போ மைத்ரி கிட்ட வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். என்னன்னா பிளட் டொனேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறோம்ல, அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். எக்ஸ்பிளைன் தட் ஒன் மைத்ரி. ஆஃப்டர் டொனேட்டிங் பிளட் we feel tired now. Why it happens? Really it happens or it's our imagination? Actually, it is one of the common myth for the blood donations that people have an idea that when you are donating the blood, they will lose their blood.
But actually, when you are donating the blood within a 24 hours, the hydrations, if you are taking the proper hydration, the fluid will rebalance itself, and the RBC, the red blood cell, will take 3 to 4 weeks to come the recompensate. But actually it is the healthy when the people who are on the high risk of the red blood cell, especially the meat eater, so it is really very beneficial for them to resupply for the good and healthy blood. In other way, you are detoxifying your body after giving the blood transfusion. So it is totally myth. Any person who is healthy, about 20 age, and he is having the sufficient hemoglobin are eligible for the blood donation. ஓகே தேங்க்யூ மைத்ரி கிட்ட என்ன கொஷின் கேட்டிருக்கோம் அப்படின்னா 1 இயரில் ஒரு பர்சன் வந்து எத்தனை தடவை பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஏன்னா இதில் எனக்கு அப்பப்போ வர டவுட்டு கண்டிப்பாக நார்மலான பீப்புள்ஸ்க்கும் இந்த டவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சொல்லுங்கள் டாக்டர். In a year, ideally, if the healthy living being, they can give the blood donation in the mode of 3 to 6 months. But more or less, at least it is very beneficial. You are at least giving once a year. But they can give the blood donation 3 to 6 months, no problem for it. It is really helpful for, even it helps to decrease their mortality and lipid as well. Okay, thank you. This one, first time I am knowing this one. Really? Actually, I thought to ask someone, but I don't have that idea. Yearly once we will give, it's good. I thought. The benefit is, if you are not doing the regular health checkup. Okay. So if you are going for the blood transfusion, automatically few diseases like the hepatitis, AIDS, your hemoglobin level automatically checked. So if you are not aware, you come to know if you are suffering for any disease. Oh, they will check all those things. Then only they will transfuse to other people. Yeah. So automatically this will auto check by. Okay, So yeah. This is also another alternate benefit, I think. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு மீதி நம்ம பிளட் கொடுக்குறப்ப எல்லாமே செக் பண்ணி எடுக்கிறப்போ நம்மளுக்கும் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. தேங்க்யூ டியர். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். மைத்ரி வந்துட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்ம பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து சிம்பிளான இங்கிலீஷில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மைத்ரி. இவங்க என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் அப்படின்றது வந்துட்டு எனக்கே வந்து நியர்பை ஒரு 2 years கழிச்சு தான் தெரியும். Because of Ram only, I came to know you are a doctor. So அந்த அளவுக்கு நார்மலான நம்மலாம் எப்படி இருப்போமோ அதே மாதிரி எந்த ஒரு கெத்து எதுவுமே இல்லாமல் you are a very humble person like that I am telling. I'm lucky that you are my friend. எனக்கு அது வரைக்குமே தெரியாதுங்க. நான் 1-2 இதுக்கெலாம் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்னு அப்போலாம் எனக்கு தெரியாது. மைத்ரி வந்துட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விசாகனோட ஃப்ரெண்டு ராம் மூலியமாக தான் எங்களுக்கே தெரியும். ராம் வந்து சொல்லுவான் எங்கள் அம்மா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே அப்படி தாங்க டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, நர்ஸ் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹோம் மேக்கராக இருக்காங்க. மைத்ரி வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு டாக்டர் மைத்ரி வந்துட்டு பிளட் டொனேட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இங்கிலீஷில். நான் வந்துட்டு அவங்க சொன்னதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து தமிழில் சொல்கிறேன். பிளட் டொனேட் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்புல வந்து நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நல்லா உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மைண்டும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம எப்போல்லாம் வந்து பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். 3 months once 6 months once வந்துட்டு நம்ம பிளட் டொனேட் பண்ணலாமா? அப்படி முடியாதவங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணால் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எப்பயுமே சொல்லுவாங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்கறதுனால வந்து நம்ம என்னைக்கும் வந்து குறைஞ்சிட மாட்டோம், அதனால நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எந்த விஷயத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நேரடியாக தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து கண்டிப்பாக வந்து இது நல்லது தான் நடக்குது, நம்மளுக்கும் நல்லது தான் நடக்குது, மற்றவங்களுக்கும் நல்லது தான் நடக்குது. ஸோ நீங்கள் யாராவது பிளட் டொனேட் பண்ணோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இப்போது கத்தாரில் ரீசெண்டாக வந்து ஓடிபி, அதாவது வந்து ஒருங்கிணைந்த தமிழர் பேரவையில் வந்துட்டு இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து நடக்க போகுதுங்க. 24ஆம் தேதி வந்து நடக்க போகுது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கத்தாரில் நீங்கள் டொனேட் பண்ணுங்கள். நாங்கள் கத்தாரில் இல்லை, வேறு கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி வந்து டொனேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்களும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நானே கண் கூட நிறைய பேருக்கு பார்த்துருக்கேங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிறப்போ அவங்களோட பிளட் குரூப் வந்து ரேராக இருக்கும். நம்மள மாதிரி லேடிஸ் வந்து டெலிவரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சி செக்ஷனோ இல்லை நார்மல் டெலிவரியோ அவங்களோட பிளட் குரூப் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் ஒரு சில பேருக்கு வந்து ரேரான பிளட் குரூப் இருக்குது அப்படின்னா ரொம்பவே பதட்டமாக அந்த பிளட் குரூப்பை வந்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி சைடும் சரி, ரிலேட்டிவ் சைடும் சரி, எல்லாருமே வந்து ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ரத்தம் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக தான் இருக்க போகுது, நம்மளுக்கும் ஹெல்ப்பாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பிளட் டொனேட் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க பிளட் டொனேட் பண்ணால் கூட நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். இவ்வளோ தூரம் எங்களை சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு தடவையாவது டொனேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். என்னோட யூஜியில் பண்ணியிருக்கேன், பிஜியில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்துட்டு எங்கள் ஊரில் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க, அதில் பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் வந்துட்டு நியர்பை ஒரு 4 டைம்ஸ் வந்து பிளட் டொனேட் வந்து பண்ணியிருக்கேங்க. 5th டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் டொனேட் பண்ணவே முடியலைங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நியர்பை இப்போ ஒரு 10 வருஷமாக நான் வந்துட்டு பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கத்தாரில் வந்துட்டு 6 மாதமாவது இருந்திருக்கணும், அப்போ தான் வந்துட்டு பிளட் டொனேட் பண்ண முடியும். இது பேசிக்கான ரூல்ஸ், இங்கே கத்தாரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த க்ரைட்டீரியா வந்து ரீச் ஆகவே இல்லை. கொரோனா டைமில் தான் நாங்கள் வந்து கத்தாரில் 2 வருஷம் வரைக்கும் ஊருக்கு போகாமல் இருந்தது. அப்பயுமே என்னோட ப்ரெக்னென்சி, டெலிவரி அப்படின்னு இருந்ததுனால என்னால் டொனேட் பண்ணவே முடியல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் இந்த தடவை வந்து டொனேட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து பிளட் டொனேட் பண்ணுங்கள், நம்மளால் மற்ற உயிரையும் காப்பாற்றலாம். டொனேட் பிளட், சேவ் லைஃப். ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை வந்துட்டு இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து நடத்துகிறாங்கங்க. என்னைக்கு அப்படின்னா 24/5, அதாவது இப்போ வரப்போகிற வெள்ளிக்கிழமை வந்து நடத்துகிறாங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா டவுன். டைமிங் பார்த்தீங்கன்னா 4 o'clock இருந்து நைட் 8 o'clock வரைக்கும் இருக்குது. இதுக்கு வந்து முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணணும். பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்களும் முடிஞ்சுது அப்படின்னா டொனேட் பண்ணுங்கள். அப்படி உங்களால் டொனேட் பண்ண முடியல அப்படின்னாலும் வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து டொனேட் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து சென்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக நான் எடுக்கலைங்க. இது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சொசைட்டிக்கு செய்ய போகிற ஒரு ஹெல்ப். ஸோ அதை தான் வந்து நான் இது மூலமா உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். தேங்க்யூ.